MS தோனி வந்தா சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சிரா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா MS தோனி வந்தாலுமே கப்பு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப டஃப். எல்லாருமே நாங்கள் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம், அதனால நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டேய் முடியாதுடா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம பேச போகிறது தெரிஞ்சிருச்சு. சிஎஸ்கே உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. நான் பரிதாபம்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, டீசெண்டா விளையாடுறாங்க. டீசெண்டா நான் ஓப்பனா சொல்றேன், பரிதாபமான நிலையில தான் இருக்காங்க. முன்னாடி விளையாண்ட 11 பாத்தீங்கன்னா பரிதாபமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க இல்லையா டிசி கூட, அப்ப இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. லாஸ்ட் ஒரு மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. அதுவும் ஃபாரின் கேதர் ஜாதவ் இருந்தனால தோத்துட்டாங்க. ஃபாரின் என்ன கேதர் ஜாதவ் பத்தி உங்களுக்கு சரி அது வேணாம், அடுத்த வீடியோல பேசுவோம். என்ன பிரச்சனை? ஸோ அவர் நிறைய டாட் பால் மேத்யூ ஷாட் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சரி பேசுங்க, நான் அப்புறம் சொல்றேன். நிறைய டாட் பால் விளாண்டாரு. அகைன் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, கெய்க்வாட் வந்து 3வது ஓவர் தூக்கி கொடுத்துட்டாரு பவுலிங்ல. மேத்யூ சாரி பவர் பிளேலயே 3வது ஓவர் கொடுத்துட்டாரு. அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் தடவுனாரு, அதனால அபிஷேக் சர்மா கொடுத்தாரு. சரி ஓகே, அந்த மேட்ச் சர்மா கொடுத்தாரு இல்ல, சாரி மேத்யூ ஷாட் கொடுத்தாரு. அபிஷேக் சர்மா பொழந்துட்டாரு. சரி ஓகே, இப்போ மேத்யூ ஷாட்டை நீங்க அப்ப டீம்ல எடுக்க கூடாதுன்றீங்களா? டீம்ல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அவர் பவர் பிளே பவுலரான்னு கேட்டா எனக்கு தெரியல. 2 ஓவர் நகட்டிட்டாங்க, பட் 3வது ஓவர் நகட்டி இருக்க கூடாது. சரி, இது அந்த மேட்சுக்கு ரிவ்யூ மாதிரி போகுது, அப்படி போக வேண்டாம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை வச்சு பேசுவோம். ஓப்பனிங்ல சாம்சனுக்கும் ருத்ராஜுக்கும் என்ன நடக்குது? சாம்சனுக்கு வந்து ருத்ராஜ் வந்து சாம்சனை தான் பெருசா நம்பி இருக்காரு. ஆனா சாம்சனுக்கு ஒரு மேட்ச் படுது, ஒரு மேட்ச் பட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் ருத்ராஜ் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சாம்சன் தான் சொல்றேன். ஏன் சாம்சன் ஏன் சொல்றீங்க? நீங்க நல்லா ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சாம்சன் வந்து எல்லா மேட்ச்லாம் பண்ணி நான் பார்த்து கன்சிஸ்டன்ட் கிடையாது சாம்சன். அவங்க ட்ரேட் பண்ணதே எனக்கு கொஞ்சம் இது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா சாம்சனா, ஆனா ஒரு செஞ்சுரி போட்டது சூப்பர். அது எல்லாம் அது மாமூலி எப்பயும் போட்டுருவாரு. சரிப்பா ஓகே. ஐபிஎல்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அவரோட தான் மேக்ஸிமம் 4 டைம் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2008ல இருந்து இந்த வரை ஃபர்ஸ்ட் 100 அடிச்சது 4 டைம் அடிச்சிருக்காரு. சோ அதுக்கு அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். சரி, இப்ப நான் கம்மியா இருக்கிற காரணம் என்னவா இருக்கும்னா, ருத்ராஜுக்கு அந்த சைட்ல பால் பேட்ல படல. அப்படி பால் பேட்ல படாதப்ப சாம்சனுக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் கூடுது. ஸோ அதனாலேயே இவர் அடிக்கவா, லாங் இன்னிங்ஸ் ஆடவா, இல்லை ஸ்கோரை ஏற்றவான்ற குழப்பத்திலே அவுட் ஆயிடுறாருன்னு எனக்கு தோணுது. மேபி ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தா சாம்சனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் புது பிரான்சைஸ் வந்து புதுசா இருக்கு, இன்னும் செட் ஆகும், அடாப்ட் ஆகுறது டைம் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ராஜஸ்தான்ல இருந்தப்போ அந்த கிரவுண்ட்லயே விளையாண்டு ரொம்ப பழக்கமாயிருச்சு. சென்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படின்றப்போ இங்க அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும். எனக்கு தெரியும் இந்தியன் பிளேயர் தான் நிறைய விளையாண்டுருப்பாரு. இருந்தாலும் ஒரே கிரவுண்ட் ஃபேவரிசமா இருந்துட்டு டக்குன்னு ஒரு கிரவுண்ட் மாறுறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்தாருன்னா சாம்சன் முடிஞ்சு. இப்ப ருத்ராஜை பத்தி பேசவே வேணாம். ருத்ராஜ் என்னதான் பண்றாரு? கேப்டன்னால ரன் வரலையா, இல்ல ரன்னுனால கேப்டன்ஷிப் வரலையா? கேப்டன்ஷிப்லயும் தடவுறாரு, மேட்ச்லயும் தடவுறாரு, ரன்னுலயும் தடவுறாரு, டாஸ்ல எப்படியோ ஒரு டாஸ் ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு ருத்ராஜ்? இல்ல என்ன பண்ணணும்? ருத்ராஜ் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுன் அந்த மாதிரி வந்த புதுசுல ஓபனர் தான் அவரு. ஓபனர் தான், பட் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வேற யாருக்காவது கொடுத்துட்டு, இல்ல மேத்யூ ஷாட், கேதர் ஜாதவ், அதுக்கு மட்டும் மேத்யூ ஷாட்டா கேதர் ஜாதவ் சொல்ல மாட்டாரு. ஃபாரின் கேதர் ஜாதவ் கொடுத்துட்டு 1 டவுன் விளாடலாம். பட் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சாம்சனும் நானும் தான் விளாட. ஆக்சுவலா ருத்ராஜ் ஓபனர் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் கேப்டன்ஷிப்னால பிரஷர் ஹேண்டில் பண்ணலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தோணுது. எனக்கு ஒரு மேட்சோ இல்ல 2 மேட்சோ ஒரு 1 டவுன் 2 டவுன் விளாண்டு பாக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணும். சரி, 1 டவுன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப 1 டவுன்ல விளையாடுற ஆயுஷ் மாத்திரை என்ன பண்ணுவீங்க? ஆயுஷ் மாத்திரைக்கு தான் இப்ப இன்ஜுரி ஆயிருக்கு இல்லையா? சரி, ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இப்போ அந்த ஓப்பனிங்ல பவர் பிளேல எப்படியோ 2 பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் போயிடுறாரு. அந்த பவர் பிளேல வந்து அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் 1 டவுன்ல உங்களுக்கு வந்து இவர் மேத்யூ ஷாட் வந்து பவர் பிளேல நல்ல கேப்ஸ் இருக்கும், நல்லா அடிப்பாரு. அதே மாதிரி சாம்சனும் அதே மாதிரி அடிப்பாரு. 1 டவுன் கெய்க்வாட் வர்றப்போ கொஞ்சம் அவர் ஸ்டேபிளா விளையாடுவாரு. அப்படின்றப்போ விக்கெட் இருக்காது. நம்ம பவர் பிளேல தாண்டிட்டோம், பவர் பிளேல ஒரு விக்கெட் தான் விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் எப்படி வேணா அடிக்கலாம். கரெக்டா, ஆனா அடிக்க மாட்டாங்க. இப்போ அப்போ இவர் ஆயுஷ் மாத்திரைக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவரை கொண்டு வர மாட்டீங்களா? உர்வில் பட்டேல் வந்துருவாரு. ஆமா, கொண்டு வருவீங்களா? அப்ப உர்வில் பட்டேலும் ஒரு மாதிரி பவர் ஹிட்டர், பவர் அந்த எப்படி சொல்றது, ஆயுஷ் மாத்திரைக்கு ஈக்குவல் தான் உர்வில் பட்டேல் சொல்லலாம். ஆயுஷ் மாத்திரை வந்து பவர் பிளேல அடிக்கிறாரு. அப்ப உர்வில் பட்டேல நீங்க இன்னும் தள்ளி அனுப்புவீங்களா? 4வது இடத்துக்கு அனுப்புவீங்க? ஆமா, வேற வழி இல்லை. வேற வழி இல்லையா ஐயா? டீமுக்காக விளையாட உர்வில் பட்டேல ஓப்பனிங் இறக்கிட்டு மேத்யூ ஷாட் திரும்ப 2 டவுன் தான் கொண்டு வரணும், வேற வழி இல்லை. மேத்யூ ஷாட் எனக்கு தெரிஞ்சு ஏன் வேற ஃபாரினர்ஸே இல்லையா அவங்க? இல்ல எனக்கு பார்த்தவரை எனக்கு இல்லாத மாதிரி என்ன ஆக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ
ருத்ராஜோட கேப்டன்ஷிப் வரும். அது எனக்கு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா, அந்த மேட்ச்ல ஆயுஷ் மாத்திரைக்கு காலில் ஹாம்ஸ்ட்ரிங் பெருசா வந்துருச்சு. அப்புறமும் எதுக்கு அவருக்கு விளையாட முடியலைன்னா அவர் எப்படி அடுத்த அந்த டோர்னமெண்ட்ல கண்டினியூ பண்ணுவாருன்னு ஏன் அந்த டைம்ல யோசிக்கல? அது மேபி ஒரு கொஸ்டின் தான், எல்லாருக்குமே இருக்குதான். அது மேபி ஆயுஷ் மாத்திரையோட டிசிஷனா இருந்திருக்கலாம். நான் விளாடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். மேபி அதனால விட்டுருக்கலாம். அது என்னன்னு அங்க நடந்தது. சரி, ஓகே. இப்போ சர்ஃப்ராஸ் கானுக்கு ஸ்பின் அடிக்க தெரியுமா இல்ல பவுலிங் அடிக்க தெரியுமா, பவுலர்ஸ் அடிக்க தெரியுமா? அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் ரொம்ப அடிப்பாரு, நிறைய பவுலர்ஸ் தானே அடிப்பாரு. அப்புறம் எதுக்கு ஸ்பின்னர் போடையில சர்ஃப்ராஸ் கானை கொண்டு வரணும்? அவன் இசான் கிஷன் செம்மையா ஒண்ணு பண்ணான். சர்ஃப்ராஸ் கான் வந்தானா நான் ஸ்பின்னை கொண்டு வரேன். இல்ல இங்கதான் ஸ்பின்னு போடணும், அங்கதான் ஸ்பின்னு போடணும். அவன் அப்படி கரெக்ட் அப்படி கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணான், சூப்பரா கொண்டு வந்தானே. ருத்ராஜ் அந்த இடத்துல சர்ஃப்ராஸுக்கு பதிலா இவரை இறக்கி இருக்கலாம்ல, பிரவீஸ் இறக்கி இருக்கலாம். அவர் இறக்கி இருந்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை மாத்தி இருப்பாங்க. சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு மாதிரி ஃபினிஷர். பிரவீஸை கம்பேர் பண்ணல. பிரவீஸ் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு. சர்ஃப்ராஸ் கானை கம்பேர் பண்ணல. சர்ஃப்ராஸ் கான் மேட்சை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரவீஸை கொண்டு வந்து சர்ஃப்ராஸ் கானை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்திருக்கலாமே. பிரவீஸ்க்கு ஏன் இன்னும் பால் பேட்ல படல? அது அவங்க டெசிஷன் எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்க இன்னும் ஆர்டர்ஸ் இன்னும் ஒரு பர்ஃபெக்ட்டான ஆர்டர்ஸ்ன்றது ஒண்ணு கிடையாது. இது இந்த அதை இப்ப வேற டீம்ல இருக்குன்னா ஃப்ளோட்டிங் பேட்டர்ஸ்னு இருப்பாங்க. இப்ப திலக் வர்மா மும்பைல ஃப்ளோட்டிங் எங்க வேணா இறங்கி அடிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாய்னிஸ் இருக்காரு பஞ்சாப்ல, எங்க வேணா இறங்கி அடிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் கரெக்ட். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவங்களோட வீக்னஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. சர்ஃப்ராஸ் கானுக்கு ஸ்பின் ஆட தெரியாதது ஒரு டிராபேக். அப்ப அவருக்கு பவுலர் வரையில, அப்ப அவரை கொஞ்சம் கடைசியா கொண்டு வந்துட்டு நடுவுல பிரவீஸை கொண்டு வரலாம்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொரு பெரிய கேள்வி, தூபேவை தூக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. சொல்லுப்பா, தூக்கணுமா வேணாமா? இல்ல, தூபேவை தூக்க முடியாது. அப்ப எதுக்கு தூபே எதுக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க? தூபேக்கு பால் பேட்ல படும். அவரோட இது வந்து 6 ஹிட்டிங் ஒத்துக்கிறோம். இன்னொன்னு, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் ஹிட்டர்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கான் 1, தூபே 2, வேற யார் சொல்லலாம்? வேற எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். பட் இவங்க அவரே எதுக்கு இல்ல, இதான் இவர்னாலதாங்க, இவரை மாதிரி ஆட்கள்னாலதாங்க சென்னை இப்ப வந்து தோனி இல்லாம தோத்துக்கிட்டு இருக்குன்னா அதை பேசணும். அதை விட்டுட்டு தோனி வந்து அழிச்சிரும் அப்படின்னா இல்ல. நீங்க பவர் ஹிட்டர் கேட்டீங்களா, அதுக்கு அவர் தான் விளையாடவே இல்ல. நான் வந்தா சொன்னேன் வாரேல பேசுவோம். அது இப்ப வரல. அதை நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவாரு, மும்பை கூட கண்டிப்பா வந்துருவாரு. அது ஒரு இது எல் கிளாசிக்கோ, அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ இருக்கு. ஓகே, இப்போ இந்த பவர் ஓவர்டன் அதெல்லாம் கேட்கவான்னு இருக்கு. ஜேமி ஓவர்டன் எதுக்கு தேவையில்லாம அன்சுல் கம்போஸ் ஒரு மாதிரி அவங்களுக்கே என்ன பண்ணன்னு தெரியலையா? இல்ல மேபி ஃபார்ம்ல இல்ல எல்லாருமே, அதான் மெயின் கன்சர்ன். ஃபார்ம்ல இல்ல, ஓகே. பட் அதுக்காக ராங் டிசிஷன்ஸ், ரொம்ப கேவலமா டிசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஆனா நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து நிறைய இன்ஜுரி ஆயிட்டாங்க, அதுலயே சஃபர் ஆயிட்டாங்க. இன்ஜுரிக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. எடுத்த பிளேயர்ஸே ஒன்றும் தெரியலையேங்க. அப்படி யாரு எனக்கு புரியல. இப்போ வரைக்கும் இன்ஜுரி ஆனது யாரு? ஆயுஷ் மாத்திரை 1, கலீல் அகமத் 1, வேற யாரு? நாத்தன் எலிஸை வந்து நான் வந்து பவுலர்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவர் வந்து வெளிநாட்டுல சூப்பரா போட போறாரு. இந்தியால கண்டிப்பா அவர் அடிதான் வாங்க போறாரு. அவர் என்ன எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு நல்லா போடுவார். சூப்பர். இவர் ஆஸ்திரேலியா ஃபேன், அதனால இல்ல அப்படி இல்ல. பஞ்சாப்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா? பார்த்ததுனாலதான் தலைவரே நான் சொல்றேன். சென்னை பிச் அவருக்கு கொஞ்சம் சூட் ஆகும். சரி, ஓகே. 7 மேட்ச் சென்னை பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுல 2 மேட்ச் நல்லா போட்டாருன்னா 5 மேட்ச் அடி வாங்குவாரு. ஃபாரின் இது நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? 5 மேட்ச் நல்லா போட்டு சரி அதை விட்டுருங்க. சரி, நாத்தன் விளையாடாத பிளேயருக்கு எதுக்கு இவ்வளவு தான் சொல்றேன். மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு சென்னை என்ன பண்ணா ஜெயிக்கல, அதை சொல்லுங்க. இல்ல, காம்பினேஷன் கரெக்டா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு ஃபாரினர் வேணா அகில் ஹோசனை கொண்டு வரலாம் திரும்ப, மேத்யூ ஷாட்டை டிராப் பண்ணிட்டு. வேற எந்த மேத்யூ ஷாட்டை மேபி பேட்டிங் டெப்த்துக்காக கொண்டு வர்றாங்க. அகில் ஹோசன் நல்லா விளையாடுவார். கம்பேர் பண்ணல கம்பேர் பண்றப்போ மேத்யூ ஷாட் தான். பட் அங்க மேலதான் இடம் இல்லையே விளையாடுறதுக்கு. ஒருவேளை இப்படி யோசிச்சுட்டு மாதிரி இருக்கு. அந்த பிரவீஸ் வர இடத்துல ஷாட் வர்றாரு. அப்ப பிரவீஸ் பின்னாடி எல்லாருமே ஒரு மாதிரி தள்ளி அவங்களோட பிளேஸ்ல இருந்து தள்ளி வர்றது. இன்னொன்னு இப்படி யோசிக்கலாமா? அவங்க சென்னையில வந்து பவுலிங் வந்து செட் ஆயிடுச்சு. பவுலிங் யூனிட் ஒரு மாதிரி நல்லாவே செட் ஆயிடுச்சு. அன்சுல் கம்போஸ், முகேஷ் சௌத்ரி தானே அவர் 1, ஓவர்டன் 1, நூர் அகமத் 1, 4 பிளேயர். இதுவே சூப்பரா செட் ஆயிடுச்சு. இதுல நம்ம எதுக்கு இன்னொரு அகில் ஹுசைனை பவுலிங் இதுக்கு கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீக்னஸ் பேட்டிங் டெப்த், அதனால பேட்டிங் டெப்த்தை கொண்டு வர்றாங்களா? இல்ல, எனக்கு அகில் ஹுசைன் விளையாண்டுதான் ஆகணும். அகில் ஹுசைன் விளையாண்டுதான் ஆகணும். அகில் ஹுசைன் வந்தா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாரு. சரி, ஓகே. இந்த வேற என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? அகில் ஹுசைன் வந்து பவர் பிளேலயே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச அகில் ஹுசைன் எல்லா மேட்சும் விளையாட வைக்கணும். மேபி இன்ஜுரின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச், அதனாலதான் மேத்யூ ஷாட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கேட்ச் பிடிக்கல, மேபி இன்ஜுரி ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அகில் ஹுசைன் வந்தால் ஜெயிச்சிருவாரு உங்களோடது அதானே. அதே மாதிரி ஒரு சில பேர் தோனி வந்தா ஜெயிச்சிருவாருன்றாங்க. அதை சொல்லவே இல்லை பாத்தீங்களா? அந்த பினிஷிங் அது இல்லைங்க.
ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஒரு பிளேயர்ல பவர் ஹிட்டர்ல. ஸோ மேபி தோனி வந்தா இல்ல அவங்க பவர் ஹிட்டர்னு கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரர் ரொம்ப நம்பிட்டாங்க பவர் ஹிட்டர்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பவர் ஹிட்டருக்கு போயிருக்கலாம். இப்ப கார்த்திக் சர்மாவும் கிடையாது, அவங்களே எடுக்க மாட்டீங்க, எடுக்க முடியாதுங்க. அந்த எங்க எடுத்துட்டு வருவீங்க? அந்த 2 பேரையும் உட்கார வச்சிருக்கீங்க. தோனி வந்துச்சு, தோனி வந்தா யார உட்கார வைப்பீங்க? தோனி வந்தா இதுதான் பெரிய கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். தோனி வந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல என்ன பண்ண போறாரு? இல்ல அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா தான். சரி, இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறாரு. ஒரு பவுலர். இப்ப யார் இம்பாக்ட் பிளேயரா விளையாண்டுகிட்டு இருக்கா? ஆயுஷ் மாத்ரே விளையாண்டுகிட்டு இருக்காரு. அடுத்து உர்வில் பட்டேல் வருவாரு. அப்ப உர்வில் பட்டேல உட்கார வச்சிருக்கீங்களா? உர்வில் பட்டேல் உள்ள ஃபீல்டிங் நிப்பாரு, தோனி வந்து பேட்டிங் மட்டும் வந்து போவார். அதாங்க ஓகே, நீங்க சொல்றது புரியுது. நான் பவுலரை எடுப்பேன்ற இம்பாக்ட்ல இருந்து. அப்ப உர்வில் பட்டேல் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா? சரி, அது எப்படி? ஓப்பனிங் யாரு? சாம்சன், ருத்ராஜ். ஒன்டோன் யாரு? அதான் உர்வில் பட்டேல் ஒண்ணு. அடுத்து வந்து டெவால் பிரவிஸ். அடுத்து சிவம் துபே, சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கான் வந்து 3 இடத்துல மாறி. ஓகே, சர்ஃப்ராஸ் கான் 6 பிளேயர் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தோனி 7. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைன், நூர் அகமது. என்ன எத்தனை மாறினாரு சொல்லுங்க. ஓபனிங்ல யாரு? ஓபனிங்ல இவர் இல்ல, மேத்யூ ஷாட் எடுக்கல. மேத்யூ ஷாட் இல்ல. அப்போ ஓவர்டன் ஒரு ஃபாரினர், நூர் அகமது ஒரு ஃபாரினர், இவர் அகில் ஹுசைன் ஒரு ஃபாரினர், ஜேமி அதாங்க ஓவர்டன், பிரவிஸ். இந்த அப்ப மேத்யூ ஷாட்டுக்கு பதிலா நீங்க தோனியை மேபி கொண்டு வரலாம். ஓகே, இதுதான் இவரோடது. மேபி இது பண்ணா ஜெயிக்கலாம். ஆனா அடுத்த மேட்ச் எல் கிளாசிக்கோ, அதுலதான் ஏன்னா ஒருத்தர் தோல்வியில இருந்து வர்றாங்க, ஒருத்தர் வெற்றியில இருந்து வர்றாங்க. மேட்ச் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றதை பார்ப்போம். தோனி உங்களுக்கு எந்த இடத்துல விளையாடணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.